யாருங்க பேசுகிறது? எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம். வேலூர் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க சார். கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு மணிகண்டன்னு வருது. அப்புறம் பேசுறீங்க சார். ஏன் பண்ணிக்கிறீங்க சார் நீங்கள் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க. இன்னும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருக்கு கிளம்பி நேரில் வந்தால் நான் வரப்போகிறேன். நீங்கள் தான் இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்கீங்க. ஸ்டேஷனில் உட்காந்துட்டு எல்லா பொம்பளை பேச்சு கேட்டு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ விடாமல் நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணலாங்க சார்? நான் வரதுக்கு ரெடி. இப்போ தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேர்த்து பெரியசாமி கவுண்டமே பெரியசாமி மேலேயும் மருமக மேலேயும் கம்ப்ளைண்ட் எடுத்துங்க. நான் வரேன். இந்தமாரி யாரையும் நான் பார்க்குறதா பாவம் வச்சு பார்க்குறதா இல்லை. என் வாழ்க்கைக்கு எடுத்த அத்தனை பேர்த்துக்கு தண்டனை கிடச்சே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. ஆட்சியே நடக்கக்கூடாது சொல்லி தான் புகாரே கொடுக்குறேன். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா? பட் எடுக்க மாட்டீங்களா? சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் உண்மையை தான் பேசுகிறேன். நான் போய் பேசலை. கரிவால்ட்ட ஸ்டேஷன் என்ன நடந்தது, என்ன சொன்னீங்க, என்ன பேசி வச்சிங்க, சென்னிமலை ஸ்டேஷன் என்ன பேசி வச்சுருக்கீங்க, வேளாண்மலை ஸ்டேஷன் நடக்கிறதுக்கோசமே எனக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து சப்போர்ட் கூப்பிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் சார் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துக்கு மேலே பட்டு நேரில் வர சொல்லுங்கள். நான் வர்றேன். சென்னிமலை இருக்க அத்தனை பேர் கிளம்பி நேரில் வரணும். எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சிக்கின்னு இங்கே வரணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் அவங்கள வச்சு தான் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரி நான் வர்றேன் சார். அவங்கள வர சொல்லுங்கள் சார். பெரியசாமி மருமகளை கனியே தமிழ்ச்செல்வியுமே தமிழ் தீபாவளி வர சொல்லுங்கள். நான் வர்றேன். நீ ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் சார். நான் வரேன். நீ ஸ்டேஷனுக்கு தானே வரணும். நான் வர்றேன். அவங்கள எல்லாம் வர சொல்லுங்கள். எந்தெந்த ஸ்டேஷன் என்னென்ன தப்பு நடந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். நடவடிக்கை எடுங்க. நான் வர்றேன். தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்கள். எம்ஜிஆர் நகர்லேருந்து அத்தனை பேர்த்து கிளம்பி நேரில் வர சொல்லுங்கள். நான் வரேன். எல்லாமே சேர்ந்து பேசி வச்சு தான் இவங்க இத்தனை வருஷமாக எனக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கைக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் என்னென்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் வேலூர் ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், கரிவாலை ஸ்டேஷன், வேளாண்மலை ஸ்டேஷன் தான். எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சாகணும். என் மனைவி தமிழ் என் கூட வாழவில்லைன்னா எல்லா தாலி அறுத்து பிரித்து வாழாவட்டியாக வாழணும். அவங்க பிள்ளைங்களும் சேர்ந்து நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றுறவன் தெரிஞ்சிருந்து தமிழும் வண்டிதாலும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருமே எனக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் சந்தோஷத்தை கெடுத்து, என் நிம்மதியை கெடுத்து, எல்லாத்தையும் கெடுத்து, எல்லாம் என் மன கஷ்டம் எவ்வளோ கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ எல்லாத்து மேலேயும் தண்டனை கட்டச்சே ஆகணும். யாரையும் நான் விட மாட்டேன். ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கூடாது. கரிபாலத்தில் நான் அறுவை எடுத்துகிட்டு போகும்போது எது நடக்காமல் இருந்துச்சோ அது என்ன மீது அதே மாதிரி நடக்காமல் இருக்கணும். அவங்க தாலி அறுத்து பொம்பளைக்கு எவங்க துரத்திக்கிட்டு வந்தாலும் அத்தனை ஆயிரம் குடும்பமும் பிரிந்து வாழணும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இருந்து தாலி அறுத்து வாழ வெட்டி வாழணும். இதுதான் என்னுடைய புகார்.